சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காவே இருக்கு. அந்த வகையில இன்னைக்கான நாள் வந்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே பசும்பால் செம்மையா மேல வந்து ஆடன்னு சொல்லுவோம் நாங்க. பட் இது ஆட மாரி இல்ல. ரொம்ப திக்காவே வருது. ஏன்னு தெரியல. சுத்தமான பால்ல அப்படிதான் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இது 3, 4 பாக்ஸ் கிட்ட இருக்கு. நான் வந்து தப்பா செஞ்சு ஏதாவது வீணாக்கிருவேனோன்னு பயந்துகிட்டு இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யாம வச்சிருக்கேன் அத. மார்னிங் சப்பாத்தி, தேங்காய் சட்னியோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. என் பாப்பா பாதியிலேயே எந்திரிச்சுட்டா. நெக்ஸ்ட் வந்து இந்த அட்ட பாக்ஸ வீட்ல வைக்கவே கூடாது போல இருக்கு. வெரி டேஞ்சரா இருக்கு. ஏன்னா நெறைய பூச்சி வருது இதனால. அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராடக்ட் ரிவ்யூ குடுக்க போறேன்னு தான் நெனைக்கலாம். ஆனா வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு வொர்த்தா இல்ல. அதனால நான் வந்து அத அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். அதுல வந்து குவாலிட்டி சரியில்ல. குட்டி குட்டி ஜாமான் வைக்கிறதுக்கு தான் அது நல்லாருக்கும். ஸோ அப்படியே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து பாப்பாவ தூங்க வச்சுட்டு என்னோட குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு தான் ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணேன் வந்தது. மேட் வந்துட்டு கடையிலேயே வாங்கிக்கலாமா அப்படி சொல்லலாம். கடையில விட ஆன்லைன்ல ரேட் கம்மியாவே இருக்குங்க. நான் வீட்ல போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் கீழ பிளாஸ்டிக் மாரி இருக்கும். ஸோ தண்ணிலாம் ஊத்துனா அத யூஸ் பண்ண முடியாது. டக்குனு தண்ணி ஊத்திட்டாலோ, என் பாப்பா சுச்சுலாம் போயிட்டாலோ, மேட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ எனக்கு அடிக்கடி தேவைப்படுது. உங்களுக்கு எதுக்காவது பர்ப்பஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 7 மேட் ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு ஸ்ட்ரெயிட்டாவே சென்ட் பண்ணுங்க.